சரித்திரம் படைத்தலைவனையே பாடும். பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுத்துறந்தா சவுத் சைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக்கம் தொட்டாக்கவா. எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா. பாட்டம் பூட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவண்டா. சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா. மக்களத்தான் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா. ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா. கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா. பாட்டம் பூட்ட கொட்டிய புதிச்சதா மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்க இருக்கிறது. அனைவரும் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதினே இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்று அனைவரையும் வரவேற்பவர்கள் திரு சா கிருஷ்ணமூர்த்தி, ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அதிகாரி, திரு வைகுமரன், மீனம்பாக்கம் முன்னாள் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர், திரு பாபு அவர்கள், கண்டோன்மெண்ட் திமுக செயலாளர் அவர்கள், திரு மீனம் பா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 159வது வட்ட திமுக செயலாளர், திரு மா கோகுலகிருஷ்ணன் 159வது வட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர். இவர்களின் சார்பாக ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களை வரவேற்புரையாற்ற உங்கள் முன் அழைக்கிறேன். இந்த இனிய விசித்திர உறவுகளும் இனவலைகளும் நூல் வெளியீட்டு விழாவுக்கு முன்னிலையில் இருக்கிற எங்கள் உயர்வும் மேலான தாம்பரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செட்லப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவரும் தலைமை கழகத்தினுடைய தீர்மான குழு செயலாளருமான எங்கள் உயிரின் மேலான
வைத்தியலிங்கம் அவர்களே, முதல் தொகுப்பினில் வெளியிட வருகை தந்திருக்கிற முன்னாள் மத்திய அமைச்சரும் கழகத்தினுடைய பொருளாளரும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான எங்கள் லஞ்சமெல்லாம் நடந்திருக்கிற அண்ணன் டிஆர்பி அவர்களே, இரண்டாவது தொகுப்பினை வெளியிட வருகை தந்திருக்கிற தலைமை கழகத்தின் செயலாளர் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, முன்னிலை வைக்கிற சிறப்பு அழைப்பாளர் வருகை தந்துள்ள பல்லவரம் சட்டமன்ற உறுப்பினரும் பல்லவரம் நகராட்சி தலைவரும் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக துணை செயலருமான ஈகா அவர்களே, எஸ்.ஆர். ராஜா அவர்களே, வருகை தர இருக்கிற சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, ஆலந்தூர் வட்டத்தினுடைய வடக்கு பகுதிய செயலாளர் குணாலன் அவர்களே, ஆலந்தூர் மண்டல தலைவர் என் சந்திரன் அவர்களே, காஞ்சிபுரம் வடக்கு இளைஞரணி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கோல் பிரகாஷ் அவர்களே, சென்னை மாநகராட்சி 159வது வட்ட மாநகர உறுப்பினர் திருமதி அமுதப்பிரியா அவர்களே, ஆலந்தூர் வடக்கு பகுதி துணை திமுக துணை செயலாளர் ஜெயா செல்வம் அவர்களே மற்றும் என்னுடன் வரவேற்புரையாற்ற வருகை தந்திருக்கிற கண்டோன்மெண்ட் செயலாளர் டி. பாபு, மீனம்பாக்கம் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் குமரன் அவர்களே, 159 வட்ட திமுக செயலாளர் பா. கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அவர்களே 159 வட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் மா. கோகுலகிருஷ்ணன் அவர்களே, இதை இறுதியாக இந்த நூலினை வெளியிட இருக்கும் ஆசிரியர் தனது நினைவிலும் தனது உள்ள நண்பர்களையும் நடந்த நிகழ்வுகளெல்லாம் தொகுத்தும் தனது தந்தையின் நூலினை மிக சிறப்பாக ஏற்றிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற பொறியாளர் பொல்லில் நம்பி இளம்பதி அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வருக என்று வரவேற்று சிறப்பான வரவேற்புரை தந்த கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்களின் ஆதரவை தாருங்கள். நன்றி சார். அடுத்ததாக முன்னிலை உரை. ஒரு ஆலமரம் அசையாக நிற்பது என்றால் தலைமை தீர்மான குழு செயலாளர் என்று சொல்வதாம் என்று பல அடைமொழிகளை தாண்டி அவர் எங்களுக்கு ஒரு தந்தையாக, ஒரு வழிகாட்டியாக, திராவிட இயக்கத்தின் சிந்தனை சுடராக விளங்குகிறார். இன்று மட்டுமல்ல, தான் கொண்ட கொள்கைகள் உறுதியாக அன்று முதல் இன்று வரை இருக்கிறார். அவரை முன்னிலை உரை ஆற்ற வருமாறு உங்களின் சார்பாக அழைத்து அமர்கிறேன். அன்பார்ந்த என்னுடைய மகன் மீயாவை இடம்பெறுது எழுதிய விசித்திர உறவுகளும் நினைவலைகளும் என்ற நூல் வெளியீட்டு விழாவுக்கு நூலை வெளியிட்டு உரையாற்றிட வருகை தந்திருக்கிற கழகத்தினுடைய பொருளாளரும் நம்முடைய நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற குழுவுடைய தலைவருமான மாண்புமிகு அண்ணன் டிஆர்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற
சட்டப்பேரவை உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள், அன்புக்குரிய SR ராஜா அவர்களே, கருணா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற முதல் தொகுப்பினை பெற்றுக்கொள்ள இருக்கிற அன்புக்குரிய தம்பி தமிழ்மாறன் அவர்களே, இரண்டாவது தொகுப்பினை பெற்றுக்கொள்ள இருக்கிற அன்புக்குரிய தம்பி சாய் ஜெயகாந்த் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற என்னுடைய கவிதக நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மீனம்பாக்கம் திமுக இளைஞருடைய முன்னாள் அமைப்பாளர் குமாரன் அவர்களே, வட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற என்னுடைய கவிதக நண்பர் வழக்கறிஞருமான இரண்டாவது தொகுப்பினை வெளியிட இருக்கிற என்னுடைய கவிதக நண்பர் வழக்கறிஞர் RS பாரதி அவர்களே, மாமன்றத்தினுடைய துணை மேயர் வணக்கத்துடைய காமராஜ் அவர்களே, வருகை தந்திருக்கிற தம்பி குணாரன் அவர்களே, சந்திரன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரி அமுதப்பிரியா அவர்களே, ஜெயா செல்வம் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றி இருக்கிற புகழ் நம்பி அவர்களே, அப்பாத்துறை அவர்களே, இந்த நிகழ்ச்சி குறிப்பிடப்பட்டிருக்கிற இயக்கத்தினுடைய முன்னோடிகளே, வட்டக்கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, இளைஞர் அணி, மகளிர் அணி, மாவட்ட மாணவர் அணி, பல்வேறு அணிகளை சார்ந்த இயக்கத்தினுடைய தோழர்களே, வருகை தந்திருக்கிற எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியை போன்றது. இங்கே வெளியிட வந்திருப்பவராக இருந்தாலும், பெற்றுக்கொள்ள வந்திருப்பவராக இருந்தாலும், என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருப்பவர்கள். என்னுடைய மகன் ஒரு புத்தகம் எழுதப் போகிறேன் என்று சொன்னவுடன் என்ன எழுதுகிறார் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எழுதுகிற ஆர்வம் வந்திருக்கிறது, அதை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் தாராளமாக எழுதப்பா என்று சொன்னேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவர் பிறகு அவர் எப்படி எழுதினார், என்ன எழுதினார், எப்படி எழுதினார் என்பது எல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் அவருடைய கைகளே. அவருக்கு அந்த ஆர்வம் வர வேண்டும், அதன் மூலமாக மேலும் மேலும் எழுத வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊக்கப்படுத்தினேனே தவிர வேறு எதுவும் என்னுடைய பங்கு அதில் இல்லை என்பதனையும் முழுக்க முழுக்க என்னுடைய மகன் நியாம இளம்பொருடைய முயற்சியின் காரணமாகத்தான் இது நடைபெறுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக முன்னிலை உரையாற்றிய தலைமை தீர்மான குழு உறுப்பினர் எனது தாத்தா திரு வைத்தியம் அவர்களுக்கு நன்றி. நூல் பற்றிய ஒரு சிறு குறிப்பினை அளிப்பதற்காக நம்மிடையே பல்லாவரம் தெற்கு பகுதியின் அவைத்தலைவர் திரு வைதாராமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். இப்பொழுது இந்த புத்தக வெளியீட்டை திரு PR பாலு அவர்கள் வெளியிட திரு சாய் ஜெயகாந்த் பாலு இரண்டாம் தொகுப்பினை திரு RS பாரதி அவர்கள் வெளியிட திரு தமிழ்மாறன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். குறிப்பை நம்முடைய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய அவைத் தலைவர் வைதாராமூர்த்தி அவர்கள் வழங்குவார். விசித்திர உறவுகளும் நினைவலைகளும் என்னுடைய அருமை அண்ணன் மியாவை இளம்பருதி அவர்கள் எழுதிய நூலை இப்போது நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அருமை அண்ணன் TRB அவர்கள் முதல் பாகத்தை வெளியிட, இரண்டாம் பாகத்தை நம்முடைய கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை அண்ணன் RS பாரதி அவர்கள் வெளியிட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது.
நான் இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேரையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட கழகத்தினுடைய மூத்தவர்கள் முன்னால் அனைவரையும் விழித்துவிட்டு அவர்களை பேச வைப்பது சரியாக இருக்காது. எனவே அனைவர் பேரையும் சொன்னதாக கருதி கொள்ளவும். விசித்திரங்கள் நினைக்கிற பொழுது நினைத்து பார்த்தால் எது இதில் விசித்திரம் நினைத்து பார்த்தோம். வாழ்க்கை என்பதே விசித்திரமாகத்தான் இருக்கிறது. நேற்று எது தவறாக இருந்ததோ அது இன்றைக்கு சரியாக இருக்கிறது. இன்றைக்கு எது சரியாக இருக்கிறதோ அது நாளைக்கு தவறாக போகிறது. இந்த நூலினுடைய ஆசிரியர் தன்னுடைய நோக்கத்தை சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சில குறிப்புகள் எடுக்கிற போது தனக்கும் தந்தைக்கும் குடும்ப உறவுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் சொல்லுகிற பொழுது நடந்த நிகழ்வுகளை தான் சொல்லியிருக்கிறாரே தவிர கற்பனையான கலப்பு எதுவுமே இதில் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை வரலாறு நூறு போல இல்லை. அதே நேரத்திலே தனக்கும் தன்னுடைய தந்தைக்குமான உணர்வு கழகத்தோர்களோடு பயணித்தது என்று 48 மொத்தம் 88 பகுதிகளாக 2 பாகத்திலே புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இதில் ஒவ்வொரு தலைவிலே உறவினர்களை பற்றி, நண்பர்களை பற்றி, வைத்தியர்களை பற்றி, அரசியல் ஈடுபாடின் காரணமாக அவர் தாம்பரம் தொகுதியிலும் மற்ற பகுதியிலும் செய்த செயல்பாடுகள் பற்றி என்று பல வகைப்பட்ட மனிதர்களோடு பழகுகிற போது கிடைத்த வாய்ப்பிலே சிறு கட்சியிலே இருக்கக்கூட மிஸ் பண்ணாமல் எழுதியிருக்கிறதா இந்த நூலோட சிறப்பு. இந்த நூலை பற்றி ஒரு சிறு குறிப்பு, முன்னோர்கள் மூத்தவர்கள் முன்னால் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை கூட எனக்கு ஒரு பெரும் பாகியமாக கருதுகிறேன். இன்றைக்கு இந்த இடத்துல 2 பேர் இல்லையே என்று எனக்கு மிக ஏக்கம். ஒன்று என்னுடைய தாயார் சுகுணாம்பாள், மற்றொன்று என்னுடைய சிறிய தாயார் சாந்தா அம்மையார். அவர்கள் இருவரும் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த அரங்கம் என்பது முழுமை அடைந்திருக்கும். இருந்த போதிலும் அவருடைய ஆன்மா இங்கேதான் இருக்கிறது என்கிற உணர்வோடு பேசுகிறோம். இவர் குடும்ப நிகழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய ஆசான் மீயா வைத்தியலிங்கமுடைய குடும்ப நிகழ்ச்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டருடைய குடும்ப நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறிய ஒரு அறிமுகத்தை தருவதற்கான வாய்ப்பு தந்தமைக்காக என்னுடைய ஆசான் மீயா வைத்தியலிங்கம் அவர்களுக்கும் மீயா இளம்பட்டி அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நண்பர்கள் சார்பாக திரு ராஜமூர்த்தி அவர்களை உரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். அனைத்து பெரியவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பல பேர் எனக்கு அறிமுகமானவர்கள் தான். இவர் எப்படி எனக்கு நண்பர் அப்படி என்று கேட்டால் 1979ஆவது ஆண்டு கார்லி மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தவர்கள் நாங்கள். அப்பொழுதே அந்த சிந்தனை, இந்த புத்தகத்தை நான் சரியாக பார்க்கவில்லை, சில இடங்களை பார்த்தேன், அனுப்பியிருந்தார். அதாவது இன்னைக்கு கிராமத்திலையும் சரி நகரத்திலையும் சரி திராவிட உணர்வும் சுயமரியாதையும் தழைத்தோங்கிறதுக்கு ஏதாவது ஒரு குடும்பம் நிச்சயமா தியாகம் செய்துன்னு தான் இருக்கு தொடர்ச்சியா இந்த 50 ஆண்டு கால வரலாறு. அதில் இந்த இடத்துல இந்த மீனம்பாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு தியாகமும் மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பும். இப்போ எடுத்துக்கணும்னா இந்த எலெக்ஷன்லேயே நான் கண்ட முக்கியமான பெரிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம குடும்பத்திலே நிறைய பேர் மாற்றி ஓட்டு போட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகள் யாரையுமே மாற்றி ஓட்டு போடவே இல்லை. அது என்னன்னா அந்த திராவிட உணர்வையும் அந்த சுயமரியாதையும் புகுத்தி வளர்த்ததுனால தான். நான்லாம் மிஸ் பண்ணிட்டேன் என் பையனுக்கெல்லாம். அதனால் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த காலத்து இளைஞர்கள் இந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா திராவிட உணர்வுன்றது என்ன, சுயமரியாதைன்றது என்ன, அந்த ஏற்கனவே இருந்த நம்ம பிரதிநிதிகள் அந்த வைத்தியர் மாதிரி எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பான இந்த அரசியலை பண்ணியிருக்காங்க, குடும்பம்னா என்ன, எப்படி தாங்கி பிடிச்சிருக்காங்க போன்ற எல்லா விஷயத்திலையும் இந்த 2 வால்யூம்லையும் நீங்கள் பார்த்துடலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை கூறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக தாம்பரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தி கருணாநிதி அவர்கள். அன்பார்ந்த
மேனம்பாக்கம் மீயா வை இளம்பருதி அவர்கள் எழுதிய விசித்திர உறவுகளும் நினைவுகளும் என்ற நூல் வெளியிட்டு 2 தொகுப்புகள் இன்றைய தினம் மிக சிறப்பான முறையாக அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் குறிப்பிட்டு அவருடைய மகன் இளம்பருதி அவர்கள் மிக எதிர்ப்பாக நூலை வெளியிட்டிருக்கிறார், நூலை எழுதியிருக்கிறார். ஆக இந்த நூலை வெளியிட்டிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்களே, ஆக நம்முடைய தமிழ்மாறன் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு ஆர்எஸ் பாரதி அவர்களே, நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்ஆர் ராஜா அவர்களே, தாம்பரம் மாநகராட்சியினுடைய துணை மேயர் காமராஜ் அவர்களே, ஆக இங்கே பொருத்தமான இருவரை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற வைத்திருக்கிற அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறேன் என்று சொன்னார்கள். நான் கூட வருகிறேன் என்று சொன்னேன். மேனம்பாக்கம் என்று சொன்னால் அது அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை தான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆக இந்த புத்தகத்தை இப்பொழுதுதான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நான் இன்னும் முழுமையாக படிக்கவில்லை. அதில் சில குறிப்புகளை நான் பார்த்துட்டேன். அதில் மீனம்பாக்கத்தில் அவருடைய தந்தை, அதாவது அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் முதலிலே திமுக கொடி கம்பத்தை மீனம்பாக்கத்தில் ஏற்றிய பெருமை அவரை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டும் அவர் ஒன்றியத்தினுடைய சேர்மனாக இருக்கின்ற போது ஊராட்சிகளில் முதல்ல சிமெண்ட் சாலை போட்டது அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில். அது மட்டும் இல்லை, நான் 40 ஆண்டுகள் முன்னாடி பார்க்குறேன். 1986 நான் நகராட்சி மன்ற உறுப்பினர். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பு புனித தோமையார் மலை தாமஸ் மலை ஒன்றியத்தினுடைய சேர்மனாக இருந்தார். அதுக்கு பிறகு 1989 தலைவர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சட்டப்பேரவையில் அவர் ஒரு சட்டப்பேரவை, அப்ப சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார், யூனியனுடைய சேர்மனாகவும் இருந்து 2 பதவிகளும் யூனியன் சேர்மனாக இருந்து சிறப்பாக பணியாற்றக்கூடிய நம்ம வைத்தியலிங்கம் அவர்கள். நான் எப்போதுமே சொல்வேன், நான் 10 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினர். நான் இந்த 2016 சட்டப்பேரவை உறுப்பினருக்கு வேட்பாளர் அறிவித்த போது என்னை வீடு வீடாக கொண்டு சென்று அறிமுகப்படுத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீனம்பாக்கத்தில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்ற பெருமை அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை தான் சாரும். ஆக அவர் வரலாறு சொல்லிக்கொண்டே போகலாம். பதற்றமான ஒரு குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வரியில பதற்றம் அடைந்த முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அதில் படித்து பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது சட்டமன்றத்தில் ஒரு காரு பழுதாகி போச்சு, அப்புறம் ஆட்டோ பிடிச்சி வந்திருக்காரு. இந்த வரலாறுலாம் இருக்கு. ஆக அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை பொறுத்தமட்டில் இந்த இயக்கத்தில் திறம்பட செயலாற்றக்கூடியவர். படிப்படியாக உயர்ந்து திராவிட முன்னேற்றத்தினுடைய நம்முடைய தீர்மான குழுவுடைய செயலாளராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்றார். இந்த இயக்கம் அவர்கள் என்றும் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கின்றதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, கடினமான ஒரு உழைப்பால். நான் கூட சில நேரங்களில் ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக ஆக்ட் பண்ணுவோம், வேலை செய்வோம். ஆக்டிங்லாம் கிடையாது, உண்மையாக வேலை செய்வோம். ஆனால் இதெல்லாம் யாரிடம் கற்றுக்கொண்டு இருந்தால் நான் உண்மையாக சொல்கிறேன், அண்ணன் டிஆர் பாலு அண்ணன் அவர்களிடத்திலையும் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களிடத்திலையும் இந்த வேகமாக இது. அதே போன்ற மாண்புமிகு தாம அன்பரசன் அவர்கள் தூங்கவும் மாட்டார், இரவு பகலாக இருந்து உழைக்கக்கூடியவர்கள். ஆக இப்படி உழைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் பார்க்கின்றேன். அண்ணன் ஆர்எஸ் பாரதியை பொறுத்த மட்டில் ஆலந்தூர் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றனால் முதலில் நகராட்சி மன்றத்தில் மட்டும் இல்லை, நான் 2006 நான் நகராட்சி மன்ற தலைவராக இருக்கின்ற போது தமிழ்நாட்டினுடைய நகராட்சி மன்ற தலைவராக பொறுப்பு வகித்தவர் அந்த அசோசியேஷனுடைய தலைவர் தான் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவருடைய மகன் இன்றைக்கு பெறுகின்ற பொழுது எனக்கு முக்கியமாக வாழ்த்துக்களின் அவர்களுடைய விளையாட்டு அணியிலே ஒரு பொறுப்பேற்று பணியாற்றிருக்கின்றார். ஆக அவரையும் நான் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். தமிழ்மாறன் அவர்கள் இருவரும் நம்முடைய இளம் புயல்களாக இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கின்றதை பணியாற்ற வந்து கேட்டு அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் பல்லாண்டு வேலன் அவருடைய பணி சிறக்க அவருடைய மகன் எழுதிய புத்தகத்தை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அமைப்பைச் சேர்ந்த ஆர்எஸ் பாரதி அவர்களே, துணை மேயர் காமராஜ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்
தம்பி ஈகா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய முன்னோடிகளே, பெரியோர்களே, அண்ணன் வைத்திலிங்கத்தினுடைய குடும்பத்தார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் முதலாக எழுதி வெளியிட்டது பல பேர் இருந்தாலும் அவருடைய மகன் தந்தையோடு இருந்து பணியாற்றி அதற்குண்டான ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக புத்தகத்தை வெளியிடுகின்ற பொழுது தலைவர் கலைஞர் ஒரே இரவில் 12 புத்தகங்களை படைத்தார் என்றெல்லாம் சொல்வார்கள். நான் புத்தகத்தை கேட்கவே இல்லை, என்ன எழுதியிருக்கிற என்ன பார்க்கணுன்றத நான் கேட்கல. ஏன் கேட்கலன்னு சொன்னால் 1982 என்று கருதுகிறேன், பேராசிரியர் அவர்களுக்கு தாம்பரத்திலே மணி விழா கொண்டாடினோம். அப்பொழுது செந்தில் குருசாமி என்று ஒரு கழகத்துடைய முன்னோடி தாம்பரத்து மார்க்கெட்டில் கடை வைத்திருக்கிறார். நான் அந்த கடையிலே போய் அமர்ந்து அவரோடு பேராசிரியருடைய பிறந்தநாள் விழா பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் அந்த கடைக்கு வருகிறார். அப்துல் ரசாக் ரோட்ல கடைக்கு வருகிறார். கடைக்கு உட்கார்ந்து நாங்கள் 3-4 பேராக பேசிட்டு இருக்கோம். அப்ப செந்தில் குருசாமி கேட்டாரு, இவர் யார் தெரியுமான்னு என்ன அண்ணன் வைத்திலிங்கத்தை பார்த்து கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அப்ப வைத்தியன் எடுத்த உடனே சொன்னாரு, ராஜா எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மனதிலே சந்தோஷம். அவர் நினைத்திருந்தால் ராஜாவை தெரியாது கூட சொல்லிடலாம். ஆனால் முதல் அவரை மேனம்பாக்கம் வைத்திலிங்கம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். முதலாக அன்றைக்கு தான் அவரை நேரடியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை, இவர் தான் அவர் என்று முதல் முறையிலே எனக்கு அவருக்கும் ஏற்பட்ட நல்ல நட்பு. அதற்கு பின்னால் தலைவர் மணி விழா 83 நடந்தது. 84 வேட்பாளராக அவர் நிற்பதற்காக நான், அண்ணன் கன்னியப்பன், பழனி என்றெல்லாம் மார்க்கெட்ல அரசியல் சேர்ற இடத்துல நின்று என்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, கன்னியப்பன் நகர செயலாளர், நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சீட்டு கொடுப்பாங்க, ஆகவே கன்னியப்பன் அவர்களே நீங்க சப்போர்ட் செய்யுங்கன்னு கேட்கிறாரு. அவர் எங்க அண்ணன் எப்பயும் போல கம்மல் இருந்தாரு. அப்போ முதல்ல பம்மல் நல்ல தம்பி இருக்காரு, அடுத்தது அண்ணன் வைத்திலிங்கம் இருக்காரு, அதுக்கு அடுத்தது கன்னியப்பன் இருக்காரு. அவரும் எம்எல்ஏக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் கேட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் போய் உட்கார்ந்து ரோலக்ஸ் ஹோட்டல்ல டீ சாப்பிட்டுக்கின்னு, அப்போ அண்ணன் கன்னியப்பன் கிட்ட சொன்னேன், ஆனா நீங்க 3 பேர் இருக்கிறீங்க, அதுல பம்மல் நல்ல தம்பி தான் முன்னணியில் இருக்காரு, அடுத்தது வைத்தியன் பேர் தான் சொல்றாங்க, நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, ஜெயிச்சிடலான்னு சொன்னேன். அப்பவும் அவர் கம்முன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே சீட் வாங்கி வந்தாரு. வந்தது மட்டுமில்லை, அப்பதான் முதல்ல நான் தட்டி பார்ட்டி போஸ்ட். அப்போ ஒரு போஸ்ட் ₹1.80, 1000 அடிச்சா 1800. நான் ஒரு 5000 போஸ்ட் அடிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன். ஆனா அடிச்சது 2000 போஸ்ட் தான். 2000 போஸ்ட் என்பது அன்னைக்கு ₹3600. அப்பொழுதுல இருந்து, அந்த முதல் முறையாக அவரை சந்தித்ததுல இருந்து இன்று வரை தொடர்ந்து அதே நட்போடு, அரசியல் கருத்து வேறுபாடு இல்லாமல், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அரசியலில் இதுவரை அவரும் என்னை ஒரு வார்த்தை தவறாக பேசியதில்லை, நானும் இதுவரை அவரை மரியாதை குறைவாக எந்த இடத்திலும் நடந்ததில்லை. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றளவிற்கும் தொடர்ந்து இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது வந்திருக்கின்ற கழக தோழர்கள் இங்கே கம்மியா இருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டு பல பேர் இருக்கலாம். அவருடைய புத்தகத்தை நான் முழுமையாக படிக்கல என்று சொன்னாலும் 82 இருந்து 26 வரை பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், பொது வாழ்க்கையிலே ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு மாடல் இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் வைத்திலிங்கத்தை தவிர வேற யாரும் நம்மளால சொல்ல முடியாது. அவருடைய மகன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவரும் முன்னுரையிலே சொல்லும் போது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ரீல்ஸ் மோகமா இருக்குது, நடிப்பு மோகமா இருக்குது, விளம்பரம் மோகமா இருக்குது.
உழைப்பு என்றைக்கும் நிற்கும். நீங்கள் செய்த பணி இந்த இயக்கத்திற்கு யாரும் மறக்க மாட்டார்கள். பொதுமக்களுக்கு செய்த பணியும் யாரும் மறக்க மாட்டார்கள். தொடர்ந்து உங்களுடைய பேரும் புகழும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இளம்பரிதி எழுதியிருக்கிற விசித்திர உறவுகளும் நினைவலைகளும் என்கின்ற நூலினை வெளியேற்றிருக்கிற கழகத்தினுடைய பொருளாளர், நம்முடைய தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர், அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களே, முன்னிலை வைக்கின்ற கழகத்தினுடைய தீர்மான குழு செயலாளர், என்னுடைய கிழுதக நண்பர் மியா வைத்திலிங்கம் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற தாம்பரம் மாநகர செயலாளர் எஸ்.ஆர். ராஜா அவர்களே, காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் ஈகா அவர்களே, தாம்பரம் துணை மேயர், மாநகராட்சி துணை மேயர், வணக்கத்திற்குரிய காமராஜ் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆதிமாறன் அவர்களே, மண்டல குழு தலைவர் சந்திரன் அவர்களே, ஆலந்தூர் வடக்கு பகுதியுடைய செயலாளர் தம்பி குணாரன் அவர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அமுதப்பிரியா அவர்களே, முன்னாள் உறுப்பினர் திருமதி ஜெயா செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே, அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய அனைவரும் இந்த நூலை இயற்றிய இளம்பரிதி அவர்கள், அவருடைய தந்தையாரோடு அரசியலில் பல ஆண்டு காலம் பணியாற்றி அவரோடு அவருடைய நினைவுக்கு வந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து இந்த நூலில் எழுதியிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் நானும் வைத்தியம் ஏறத்தாழ இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நான் ஒருத்தன் தான் ரொம்ப நாள் அவர் முக்கியமாக. எங்கள் 2 பேரும் பார்த்தாலே பாதி பேருக்கு போகிறாங்க. காரணம் என்னென்னா, இன்னும் இவங்க 2 பேருமே இருக்கிறான்ட்டு. ஏனென்றால் எங்களோடு வந்தவர்கள் இந்த மாவட்ட அரசியலில் எஞ்சி இருப்பவர்கள் நாங்கள் 2 பேர் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். 1961 ஆதம்பாக்கத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களும் எண்ணியன் அவர்களும் மதுரை முத்தவர்களும் கலந்து கொண்ட ஒரு கூட்டம். ஆதம்பாக்கன்றது நெருப்பு மேடம் ஒன்று இருந்தது யாதவாரத்திற்கு முன்னாடி. அதுதான் இப்போல்லாம் கூட்டம் நடத்துறது பெரிய எடுப்பு எல்லாம் போயிடுச்சு. சுரங்கப்பாதை வந்துருச்சு, ஊரே வளர்ந்துருச்சு. அந்த பகுதியில் அண்ணா அவர்கள் உரையாற்றிய போது அந்த கூட்டத்திலே பேசியவர் நம்முடைய வைத்திலிங்கம் அவர்கள். அதற்கடுத்து என்னுடைய நினைவிலே பசுமையாக இருக்கிறது, 1962 நம்முடைய தொகுதி, அப்போது பேர் சைதாப்பேட்டை தொகுதி, சட்டமன்ற தொகுதி. பாராளுமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தான் ரிசர்வ் தொகுதி. அப்பொழுது இந்த தொகுதியிலே போட்டியிட்டவர் அண்ணன் முனுவாதி அவர்கள், பாராளுமன்றத்துக்கு பி. சிவசங்கரன். இந்த 2 பேரும் போட்டியிடுகிற போது இந்த பகுதியில் அப்போ நான் கூடுதல் மைக் பிடிச்சி மைக்கு பார்த்தாலே ஓடிடும், கூப்பிட்டாங்கன்னா கூட ஓடிடும், அந்த அளவுக்கு பயம். அந்த நேரத்தில் வைதி முனுவாதி அவர்களை
அறிமுகப்படுத்தி பேசுகிற போது பயன்படுத்திய அந்த வாசகம் இன்னும் என்னுடைய நினைவிலே பசுமையாக இருக்கிறது. அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறளை சொல்லி அப்படி வள்ளுவனால் உருவாக்கப்பட்ட ஆதிக்கு ஓட்டு போடுங்கள் என்று வாக்கு சேகரித்தவர் தான் நம்முடைய மீயா வைத்தியம். அதற்கு பின்னாலே பல நிகழ்ச்சிகள், மறக்க முடியாத பல நிகழ்ச்சிகள். அவருடைய குடும்ப நிகழ்ச்சியிலே அவருடைய மகள் திருமண விழாவிலே நான் வரவேற்பு உரையாற்றுகிற போது கலைஞரை வைத்துக்கொண்டு நான் ஒன்று சொன்னேன். பிடிஆர் பழனிவேல்ராஜன் மேடையில் இருந்தார். நம்முடைய அருமை நண்பர் டிஆர் பாலு போன்றவர்களெல்லாம் ஆற்காட்டாரெல்லாம் இருந்தார். வரவேற்புரையாற்றுகிற போது நான் ஒன்றை சொன்னேன். அவரால் பலவற்றை நான் இழந்தாலும், என்னால் சிலவற்றை அவர்கள் இழந்தாலும், இரண்டு பேரும் இரண்டர கலந்து இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை வரவேற்புரையாற்றுகிற போது நான் சொன்னேன். அதை யார் கவனித்தார்களோ இல்லையோ, தலைவர் கலைஞர்கள் அதை கூர்மையாக அதனுடைய உள்ளர்த்தத்தை கலந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் புக்கில் இடம்பெற்றதுதான் நான் தெரியல. 89 ஆலந்தூர் தொகுதிக்கு நானும், தாம்பரம் தொகுதிக்கு வைரி அவர்களும் வேட்பாளர்களாக போட்டியிடுவோம் என்ற நிலை இருந்த நேரத்தில் சில பல காரணங்களால், அது டிஆர் பாலுக்கு மிக நன்றாக தெரியும், அப்பொழுது தலைவர் அவர்கள் 2 பேரில் யாருக்காவது ஒருவர் தான் பண்ணலாம் என்றபோது வைதிக்கே அந்த இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவன் நான். அதனால் அதை கலைஞர் அவர்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக சொன்னார். திருமண விழாவில் பேசுகிற போது சொன்னார், இங்கே பாரதி போகிற போக்கில் ஒன்று சொல்லிவிட்டு போனார். வைத்தியால் நான் பலவற்றை இழந்திருந்தாலும், என்னால் சிலவற்றை வைதி இருந்திருந்தாலும், நாங்கள் இருவரும் ஒத்த கருத்தோடு கலைஞருடைய அணியில் இருப்போம் என்று சொன்னார். அதனுடைய பொருள் எனக்கு தெரியும். இனி 2 பேருக்கு மேற்பட்ட இழப்பை நான் சரி செய்வதற்கு 2 பேருக்கும் சமமாக நடத்துவேன் என்று அந்த கூட்டத்திலே பதில் சொன்னார். இப்படி பல நிகழ்ச்சிகள் நானும் வைத்தியும், என்னுடைய நினைவில் இருக்கிற அண்ணன் வேணுகோபால் அவர்களும் எங்கு சென்றாலும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றாகத்தான், மாநாட்டுக்கு சென்றாலும் பந்தலில் படுக்கிறதா இருந்தாலும் சரி ஒன்றாக இருப்போம். அப்போ தாம்பரம் கண்ணிப்பம் பார்த்து கேட்பார், ஏண்டா நீங்கள் பிரியவே மாட்டீங்களா, இப்படியே தான் இருப்பீங்களா. ஆக பிற்காலத்தில் கண்ணியப்படும் எங்களோடு இணைந்து இப்படி பல நிகழ்ச்சிகள். இதையெல்லாம் சொல்லணும்னா 64 ஆண்டு கால ஒரே இயக்கத்தில் ஒரே கொடியை பிடித்து ஒன்றாக இன்னைக்கு பயணிக்கிறோம் என்று சொன்னால் இளைய தலைமுறை இதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கிற டிஆர் பாலு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். அதே போல் இப்போ வைத்தியை பற்றி இந்த புத்தகத்தை தம்பி இளம்பருதி எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். நம்முடைய டிஆர் பாலுடைய புத்தகத்தை படித்தால் இந்த இயக்கத்துக்காக எப்படிப்பட்ட தியாகங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருந்தது, எவ்வளவு துன்பங்கள் அடைய வேண்டியிருந்தது, எத்தனை இடையூறுகள் ஏற்பட்டது, அதையெல்லாம் எப்படி அவர் வெற்றி கொண்டு இன்று அரசியலே கழகத்துடைய பொருளாளராக வந்திருக்கிறார், இதெல்லாம் தெரியணும். சும்மா வந்தவொடனே பதவி ஆகணும், மேயர் ஆகணும், டெப்டி மேயர் ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், வட்டச்செயலாளர் ஆகணும், பொதுச்செயலாளர் ஆகணும் நினச்சா பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த பதவிக்கு வந்தார்கள் என்ற வரலாறு புரிந்து கொண்டால் இந்த இயக்கத்தை எவனும் முன்ன 100 ஆண்டு காலத்துக்கு கூட தொட்டு பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. டிஆர் பாலுன்னு எடுத்துக்கிட்டா அவர் செல்வ சிவேந்திரன் அவருடைய முதல்ல எம்ஜிஆர் காலத்திலே 50-60 வருடத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல சொந்த கப்பல் உதயசூரன் என்ற பெயரில் விட்டவர் நம்முடைய டிஆர் பாலு. பல்வேறு துன்பங்களை மாவட்ட செயலராக இருந்தபோது ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் அன்றைக்கு கமிஷனர் இருந்த போலீஸ் அதிகாரி டிஆர் பாலுவை அறிவாலயத்துக்கு முன்னாலே
நையை பிடித்த இன்னும் அந்த காட்சி என் கண் முன்னாலே இருக்கிறது. அவருடைய முதுகிலே அப்படியே பட்டை போட்டதை போல லட்டியால் அடிக்கப்பட்டு அந்த போலீஸ் அதிகாரி பார்லிமெண்ட்ல கொண்டு போய் நிறுத்தினவர் தான் டிஆர் பாலு. தலைவர் எனக்கு இதிலே ஃபோன் பண்ணி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு தலைவர் வரமாட்டார், இவர் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போ கலைஞர் சொன்னார், நான் போமாங்க, ஏன்னா அவங்க அம்மா அங்கே போய் அட்மிட் ஆகி செத்துட்டாங்க. அதனால் தலைவர் வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போய் யாரையும் பேஷண்ட் பார்க்கப்பட்டார். டிஆர் பாலை பார்க்கவில்லை, நீ போய் பார்த்துட்டு வாயின் போது அப்படி பல துன்பம். அதே போல் வைத்தி அவர்களுடைய வரலாறு என்பது சாதாரணமானதல்ல. ஒரு பஞ்சாயத்து உறுப்பினராக இருந்து அது மட்டுமல்ல, இந்த மீனம்பாக்கத்தில் இவர் சொன்னார், ஈக்கா கொடியேற்றினார். அந்த கொடியேற்றத்துக்கு எதிர்ப்பே அவங்க அண்ணன் தான், வேறு யாரும் இல்லை. பக்கா காங்கிரஸ்கார். அவருடைய அண்ணன் காங்கிரஸ்காரர். அவருடைய குடும்பத்திலே அவர் மீறி இந்த ஊரில் கொண்டு வந்து கடைசியில் அவங்க அண்ணனையே திமுகவில் இழுத்து வந்த பெருமை நம்முடைய வைத்தியலிங்கத்துக்கு உண்டு. அந்த குடும்பத்தையே திமுக குடும்பத்தும் ஆக்கிட்டார். ஒவ்வொரு குடும்பம், எங்கள் குடும்பம் அப்படி தான், ஒவ்வொருத்தர் குடும்பம் அப்படி காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ்காரனுடைய ஆதிக்கம் அப்படி இருந்தது. அதனால தான் இப்போ கூட ஒட்டு வர வைக்கும்போது கூட, இப்போ கூட்டணி பேசும்போது கூட நான் கொஞ்சம் வெளியில் வந்துடுவேன். காரணம், அவங்க செஞ்சதை யாரும் மறக்க முடியாது. அவ்வளோ கஷ்டங்கள் அந்த காலத்தில் கொடுத்தாங்க. தேர்தல் நடக்குது, எம்ஜிஆர் எலெக்ஷனுக்கு 67 எலெக்ஷன் நடக்குது. நாங்கள் யாரும் வீட்டில் படுக்கலையா தெரியுமா? இரவை கொண்டு போய் தோட்டத்தில் படுக்க வைத்தது, எம்ஜிஆர் தோட்டத்தில். நேரடியாக தோட்டத்தில் இருந்து பூத்தில் வந்து உட்காந்து அந்த பல்ல வலிக்கு வந்து உட்காந்துதான், குளித்தது கூட கிடையாது. அந்த எம்ஜிஆருக்காக 67 நாங்கள் வேலை செய்து அவரை கொண்டு வந்து ஜெயிக்க வச்சோம். எம்ஜிஆருக்கு முதல் என்ட்ரியே அரசியலில் கொடுத்த தொகுதி இந்த தொகுதி தான். ஆக இப்படி பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டே போனால் நேரம் அதிகமாகும். ஆக இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா இந்த இயக்கத்தில் இருக்கிற முன்னோடிகள் என்பதை புரிந்து கொண்டு, எங்களுக்கே இதுனா எங்கள் தலைவர்கள் அண்ணாவை போன்றவர்கள், கலைஞரை போன்றவர்கள் எவ்வளோ துன்பப்பட்டிருப்பார்கள் என்பதை அதெல்லாம் ஓரளவுக்கு கட்சி வளர்ந்த பிறகு வந்தவங்க. ஆனால் அதற்கு முன்னால் எவ்வளோ துன்பங்களை பற்றி இந்த இயக்கத்தை வளர்த்திருப்பார்கள் என்பதை உணர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு அறியாமையிலே, எந்த தமிழ்நாட்டு மக்கள் படித்து சிறப்பாக வர வேண்டும், எந்த அடிமட்டையில் இருக்க வர வேண்டும் என்று நாம் பாடுபட்டோமோ, மேலே ஏறி உட்கார்ந்த உடனே நமக்கே கேடு விளைச்சிட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் அது இதெல்லாம் பார்த்து பழசை மறந்து விட்டார்கள். ஆகவே மீண்டும் இளைய தலைமுறை பழைய வரலாறை எடுத்து சொல்லி இந்த சமுதாயத்தை மீட்டெடுத்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வதற்குரிய பணியினை செய்வதற்கு இது போன்ற நூல்களை படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லிதுன்னா ஸ்டாண்டு தந்துடலாம். ஸ்டாண்டு வாங்கிடு, போட்டுடலாம். வந்துடும். மீயாவை இளம்பதி அவர்கள் எழுதிய விசித்திர உறவுகளும் நினைவலைகளும் என்ற நூல் வெளியீட்டு விழா தொகுப்புகளின் அறிமுக விழாவிற்கு வரை தந்து சிறப்புரையாற்றிய என்னுடைய கல்லூரி நண்பர் கழகத்தின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி அவர்களையும், முன்னிலை வைக்கின்ற தலைமை தீர்மான குழு செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே, தாம்பரம் மாநகர செயலாளர்
தம்பி S.R. ராஜா அவர்களையும், மாவட்ட துணைச் செயலாளர் தம்பி ஈகா அவர்களையும், மாநகர துணை மேயர் காமராஜ் அவர்களையும், தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி ஆதிமாறன் அவர்களையும், முதல் தரப்பினை போற்றுக்கொண்ட அன்பு தம்பி தமிழ்மாறன் அவர்களையும், இரண்டாவது தரப்பினை பெற்றுக்கொண்ட தம்பி சாய் ஜெயகாந்த் பாரதி அவர்களையும், பகுதி கழக செயலாளர் தம்பி சந்திரன் அவர்களையும், குணாளன் அவர்களையும், கண்டோன்மெண்ட் நகரச்சல் பாபு அவர்களையும், மாமன்ற உறுப்பினர் அமுதப்பிரி அவர்களையும், ஆலந்தூர் வடக்கு பகுதி துணைச் செயலாளர் ஜெயா செல்வம் அவர்களையும், வட்டக்கழக செயலாளர் நடராஜன் அவர்களை, வரையறுப்பு கிருஷ்ணமூர்த்தி, குமரன், கோகுலகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி, ஆதித்யா, மூர்த்தி ஆகிய அன்பு தம்பிகளை ஏற்புரை நிகழ்த்திருக்கின்ற மியாவை இளம்பிரதி அவர்களை, நன்றியுரையாற்றிய மொழி நம்பி அவர்களை, அப்பாத்துறை அவர்களையும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற குடும்ப உறுப்பினர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களையும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை முதலில் ஒரு நாள் இரவு அன்புக்குரணன் மியா வைத்தியர் அவர்கள் வழக்கம் போல 10-11 மணிக்கு வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வெளியில சென்னையில ஒருத்தர் படுத்து கிடக்கிறார். யாருன்னு பார்த்தோம், நான் பல காலத்துக்கு பிறகு நான் தேர்தல் இருக்கின்ற போது தென் சென்னை தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பிற்கு நான் போட்டியிட்ட நேரத்தில் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவோம். அங்கே போய் ஆனால் தசரதன்ன அப்படின்னு இவரு அந்த வீட்டை தட்டி அவரை கூப்பிடுவார் வெளியில. அவரை மிக நெருக்கமான நண்பர். அவர் இவர் வீட்டு தண்ணியில படுத்திருக்காரு. அவரை பார்த்து என்ன நாங்க வந்து வேலை நேரமாச்சு, ஏன் உள்ள போய் படுக்கிறதுனா ஆபீஸ்ல யாரும் படுத்துருக்கலாம், அப்படி படுத்துறீங்களேன்னு கேட்கிறாங்க. தசரதன் சாரை பார்த்து இவர் கேட்கிறாரு, இல்லை ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம், நம்ம ஊர் கோயில்ல திருவிழா நடக்குது, சென்னையில இருந்து நிறைய பேர் அங்கே வருவாங்க, மாடம்பாக்கத்துக்கு வருவாங்க. வர்ற நேரத்தில் பஸ் வசதியே கிடையாது. பஸ் உடனடியாக விட்டாகணும், நாளை காலையே விட்டாகணும் பஸ், பேருந்து தேவை என்று அவர் சொல்லுகிறார். இதுதானே நம்ம தான் சாதிக் பாட்சா தானே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், நம்ம போய் அவரே பார்த்துருவோம், நீ முதல்ல சாப்பிடுங்க சொல்லி உள்ள 5 மணி சாப்பிட்டு வந்து பழக்கிறாங்க. காலையில் போகிறாங்க. சாதிக் அண்ணன் என்ன வந்து எவ்வளோ காலையில் வந்துருக்கீங்க, சொன்ன மாதிரி பஸ் வேணும், பேர் எந்த ஊருக்கு மாடம்பாக்கத்துக்கு. சரி, உடனடியாக ஏற்பாடு செய்யணும். அன்னைக்கு காலையிலேயே அந்த பேருந்து அந்த ஊருக்கு செல்வதற்கு இவர் அங்கே போய் கொடியை வச்சு நிற்கிறார். கொடியை வச்சு அந்த பேருந்தை துவக்கி வைத்து அந்த திருவிழா கோலாகலமா நடத்தியவர் தான் நம்முடைய பெருந்தலைவராக இருந்த அருமை அண்ணன் மீனம்பாக்க வைத்தியர் என்பவர்கள். யாருக்கு என்ன கேட்டாலும் உடனடியா செய்யறதும் அந்த மனப்பக்கம், இல்லைன்னு சொல்லாம செய்யற மனப்பக்கம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம செய்து முடிக்கிற மனப்பக்கம் அவருக்கு உண்டு. இது போல பல செய்திகள் அவரை பற்றி தொடர்ந்து தம்பி பருதி அவர்கள் எழுதுகிறார்கள். இப்படியெல்லாம் இந்த இதுல எல்லாம் மற்றதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால அந்த குடும்பத்தை பத்தி நான் பேசியாகணும். அது போல குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஒரு குடும்பம் கட்டுக்குலையாத இருக்கின்ற குடும்பம், எதை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்ற குடும்பம், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாமல், அந்த குடும்பத்துல ஒருத்தர் குறை மற்றவங்கள அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சி இப்படி குறைய சொல்லி அந்த பிரச்சனையை உருவாக்குகின்ற நிலை இல்லாம இத்தனை ஆண்டுகள் ஒன்றாக அந்த தாய் எப்படி இந்த குடும்பம் இவர் நடத்தினாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அந்நியார் அவர்கள் இருந்த வரை அந்த குடும்பத்தை அப்படி கட்டுக்கோப்பாக நடத்திய பெருமை யாருமே மறக்க முடியாது. அதை சொல்லியே ஆக வேண்டும். அந்நியார் அவர்கள் இருந்தவரை அந்த குடும்பம் ஒரு கோயிலாகவே இருந்தது. இன்றைக்கு அந்த கோயிலாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்றால் அன்புக்குரிய அண்ணன் அவர்கள் மிகச்சிறப்பாக இன்னைக்கு அப்படியே இருக்கு சொன்னா, எல்லா வெற்றிக்கும் ஒரு பெண் துணை இருப்பாள் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. சொல்லுவாங்க. அது போல ஒரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு துணை, மனைவி துணை இருப்பாள்னு சொல்லுவார்கள். அதே போல அந்நியார் அவர்கள் துணையோடு இருந்த காரணத்தினால் நீங்க அந்த துணை இன்றைக்கும் இருப்பதாக கருதி கொண்டு அந்த குடும்பத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட குடும்ப ஒற்றுமை என்பது சொல்ல வேண்டுமானால் எல்லோரும் அண்ணன் அவருடைய குடும்பத்தை பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
அந்த குடும்பத்தில் பாதிக்கிறவங்க அவங்க குடும்பத்திலிருந்து வந்திருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு வேற்றுமை பாராமல் இன்னைக்கு நடத்துகிறார்கள் தான் இந்த வெற்றிக்கு காரணம் அவராகத்தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு அந்த கோயிலை பற்றி பேசுறதுக்கு சட்டமன்றத்திலே பேசுறாங்க. வடமக்கம் கோயில்ல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல ஒருத்தர் 2 மரம்லாம் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து நம்ம மத்தியானம் சாப்பிடுவோம். தேர்தல் நேரத்தில் ஞாபகம் இதா தேர்தல் நேரத்தில் சாப்பாடு எல்லா தோழர்களும் 200-300 தோழர்கள் தேர்தலில் ஒர்க் பண்ணிட்டு தோழர்கள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவோம். அந்த கோயில் குளத்துக்குள்ள ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது என்பதை இவர் தான் முதல்ல சட்டமன்றத்தில் சொன்னார். அது சட்டமன்றத்தில் சொல்லி இந்த சுரங்கப்பாதை எங்கே செல்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இவர் சொல்றார். அப்ப நேரடியாக பொதுப்பணி ஆற்றுவதிலும் செலைத்தவர் அல்ல, உடனடியாக தலைவர் அவர்கள் அதற்கு அதிகாரிகள் அழைத்து உடனடியாக அது எப்படி செல்கிறது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அன்னைக்கு அங்கே சட்டமன்றத்திலே சொல்லுகிறார்கள். அப்படி கோயில் குளத்தில் இந்த சுரங்கப்பாதையை கண்டடைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம் வைத்திலிங்கம் அவர்கள். இந்த குன்றத்தூர் படி அடிக்கடி சொல்றாரு. நம்ம வருது என்ன குன்றத்தூர்ல இருந்து அத்தை வருவாங்க. குன்றத்தூர்ல இருந்து அத்தை வர்றதுக்கிட்டா அந்த அத்தைக்கு ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? திரும்ப பார்த்தா அத்தை வந்தாங்க என்னன்னு கேட்டா அவங்க தான் அசைவம் சமைப்பாங்க. அந்நியார் சமைக்கிறது கிடையாது. அந்நியார் இந்த அசைவ உணவு சமைக்கிறது கிடையாது. இந்த அத்தை வந்தாதான் சமையல். என்ன சமையல்? அசைவ சமையல். இந்த அசைவ சமையல் சாப்பிட்றதுக்காக அத்தை வரணும், குன்றத்தூர்லேருந்து வரணும். இந்த குன்றத்தூர்லேருந்து வர அத்தை வர்ற வரைக்கும் இவங்கெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அப்படி பல நாள் அவர்கள் வருகின்ற பொழுது அவர் அத்தையை பார்த்தாரா இல்லையோ அத்தை மகளை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு பொழுது. ஆக மொத்தம் சாந்தின்னு நினைக்கிறேன் அத்தை பொண்ணு இல்லையா? அந்த சாந்தியை கடைசியா திருமணம் பண்ணியும் போதும் தெரியுது இந்த அத்தைக்கு இந்த அளவுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னா அது காரணம் சாந்தியாகத்தான் இருக்க முடியும் என்று நான் அது படிக்கும் போதே நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அது போல பல பேரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். பிள்ளைங்க படிச்சுட்டு வெளியில வந்துட்டா படிச்சுட்டு வெளியில வந்த பிறகு அதை பத்தி ஆசிரியர் பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஆலந்தூர் சென்ட் பீட்டர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இன்னைக்கு ஞாபகம் எழுதுறாரு ஜேம்ஸ் மேடம். வீட்டிலேயே பாடம் சொல்லி கொடுத்த லலிதா மாமி வீட்டில் பாடம் சொல்லி கொடுத்த லலிதா மாமி இவர்களெல்லாம் நினைவு கூறத்தக்கவர்கள் எழுதுறாரு. அப்புறம் எம்ஜிஆர் வெளியே போது கலைஞரே திமுக விட்டு வெளியில போனாலும் போவாரு, ஆனா வயிற்று வர மாட்டாருன்னு அங்க இருக்கிறவங்க சொல்றீங்க. அங்க இருக்கிற ஏடிஎம் கலைஞர்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் தோட்டத்துல. வைத்திய எப்படியாவது நம்ம கட்சிக்கு இழுத்தரணும்னு சொல்லிருக்காரு ஒருத்தர். போயா கலைஞரே அவர் இங்க கட்சி விட்டு போனா கூட வைத்திய வர மாட்டாரியா என்று அடித்து சொன்னவர் எம்ஜிஆர் என்றால் அந்த அளவுக்கு கொள்கை பிடிப்போடு இருக்கின்ற யாரும் இன்றைக்கு இருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்ம கட்சியில அப்படிதான் இருக்காங்க. ஏன்னு கேட்டா இன்றைக்கு இவ்வளவு பெரிய செட்பேக் வந்த பிறகு கூட நம்முடைய இயக்கத்திலிருந்து ஒரு சின்ன அசை கூட இல்லை. எல்லா கட்சி தோழர்களும் 100க்கு 100 அங்கேயே இருந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கழக தலைவர் தளபதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போல 7ஆம் வகுப்பு ஆசிரியர் செல்வி சோபனா, ஆசிரியர் பிரகாசம், தேவாலயம் கிறிஸ்டோபர், ஜோயல், திருமலை, ரவீந்திரநாத் தாகூர், திருப்பதி, தங்கவேல், கணித ஆசிரியர் ஆடலரசு, புவியியல் பூபுலா, ஆசிரியர் ராமு, ஆதம்பாக்கம் தட்டச்சு ஆசிரியர் சுந்தரராஜன், இவ்வளவு பேரையும் ஞாபகம் வச்சு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. நான் கூட எழுதினேன். இவ்வளவு தெளிவா பர்சல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுத முடியல. ஏனென்றால் நான் எழுதுற காலம் 60 வயசுக்கு மேல. ஆனா 60 வயசுக்கு உள்ள அவர் எழுத ஆரம்பிச்சு இன்றைக்கு சிறப்பாக எல்லாருடைய பெயரையும் நன்றியோடு நினைத்து பார்த்திருக்கிறது. அதுக்காக நன்றி. அதுபோல தன்னுடைய சுற்றம் சூழல் தன்னுடைய அன்பு சகோதரி உமா மகேஸ்வரி அவர்கள் முனைவர் பட்டம் பெற்று தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மகள் திருமதி யாழினி முதுகலை பட்டம் பெற்றவர். இளைய சகோதரி வை பூங்குழலி பிகாம் சகோதரி படிச்சிருக்காங்க.
இவங்கெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க படிச்சு முன்னுக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது அம்மாவை தான். அந்நியார் இல்லைன்னா இந்த அளவுக்கு அந்த குடும்பம் முன்னேறி இருக்காது என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காது. அவங்க படிச்சாங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். கடைசி வரைக்கும் அவங்க அந்த நான் பல அளவு போயிருக்கேன், தேர்தல் நேரத்தில் அடிக்கடி போயிருக்கேன், அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன் எல்லாரும். ஆனா அவங்கள தலை நிமிர்ந்து நான் பார்க்கவில்லை, அவங்க என்ன பார்த்ததும் இல்லை. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்காங்களான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வம் போல அவர்கள் இருந்தார் சொன்னால் அந்த குடும்பம் ஒரு கோயிலாக இருந்தது என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். அதே போல அரசியல் தலைவர்கள் கால்பாசார், டெல்லி பாபு, கண்டோன்மெண்ட் சண்முகம், வேணுகோபால், அண்ணன் வேணுகோபால், பாலகிருஷ்ணன், ஆலந்தூர் ஆப்ரஹாம், என்னுடைய அன்பு தம்பி அன்பு நண்பர் RS பாரதி, பம்மல் நல்ல தம்பி. இந்த பம்மல் நல்ல தம்பி பத்தி ஒன்றும் சொல்லணும், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இறந்து போயிட்டாரு. அவர் கட்சி விட்டு போயிட்டாரு. எல்லாம் உண்மைதானே சொல்றேன், எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. போயிட்டா திரும்பவும் வந்தாரு. என்னாச்சுன்னா தேர்தல் சேர்மன் இருக்காரு. இந்த சேர்மன் மேல நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தாங்க. நோ கான்பிடன்ஸ் மோஷன்லாம் இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அந்த ப்ராமிஸ் நான் கீப் அப் பண்ணுவேன். அவர் சாதாரண ஆள். அப்போ மிக மிக சாதாரணமாக ஒரு வைஸ் சேர்மனா இருந்தவர் திரும்பவும் என்ன பண்றாரு, நான் வைஸ் சேர்மனா இருக்கிறேன், சேர்மனா இருக்க மாட்டேன் என்று தலைவரிடமே சொல்கிறாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு மனசுல கொள்கை உறுதி மட்டுமல்ல, சொல்ல காப்பாத்துகிற தன்மை. இந்த தன்மை யாருக்கு இந்த காலத்துல இது மாதிரி இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அதே போல அண்ணன் மதுராந்தகன் ஆறுமுகம், அம்பத்தூர் ரவைக்கண்ணன், என்னோட சிறையில் இருந்த ரவைக்கண்ணன், என்னுடைய அன்புக்குரிய மாமா அகிலன், குளத்திமேடு இருதராஜ், நாகல்கேணி அப்பாத்துறை, என்னுடைய அருமை நண்பர் தாம்பரம் கண்ணியப்பன், மசால்வட சீனிவாசன். ஐயா மசால்வட சீனிவாசன் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எழுதிருக்கீங்க. வாலாஜாபாத்ல நான் வாலாஜாபாத்ல தெரியுமா நான் உங்களுக்கு மசாலோட சீனிவாசன் அப்படின்னு இந்த ராஜா தான் பின்னால கேட்டாரு. எனக்கு தெரியாதப்பா யாருப்பா அது. ஆனா மசாலோட சீனிவாசன் தெரியாது, என்னென்ன கட்சியில போடல கேட்டேன். மிக மிக பிரபலமான பேரு பார்ட்டி ஆஃபீஸ் வந்தா மசாலோட சீனிவாசன் பேரு எங்க பார்த்தா எல்லாரும் சொல்லி மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கிறதால நான் கேட்டேன். அப்ப மகசல் மோகன் ரகம் என்ன நேர்வல் வாழ்வான் அன்புக்குரிய அண்ணன் மோகன் ரகம் எம்பி, முன்னாள் சபாநாயகர் தம்பி முனுஆதி, அன்புக்குரிய அண்ணன் ராஜமாணிக் MLA, என்னுடைய அருமை நண்பர் நாராயண் ராவ், DK சீனிவாசன், பகவன் தாஸ் ரெட்டி. அவர் ரொம்ப நெருங்கியவர். பகவன் தாஸ் ரெட்டி காங்கிரஸ்காரர், ஆனா ஓட்டெல்லாம் நம்பி தான் போடுவார். கரெக்ட் தானே? காங்கிரஸ்காரர் பகவன் தாஸ் ரெட்டியார். சிம்சன் மோகன், என்னுடைய அன்புக்குரிய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சிம்சன் மோகன், இன்ஜின்வால் துரைராஜ், வேலச்சேர் ஜெகநாதன், ரொம்ப அருமையான பையன், ஆதம்பாக்கம் சீனிவாசன், நாகராஜன் மீனம்பாக்கம். இந்த நாகராஜனை பத்தி ஒரு மேட்டர் சொல்லி ஆகணும். நாகராஜன் வீட்டுக்கு ஒரு போறாரு. போனா உடம்பு சரியில்லை. என்னன்னா டியூபர்குலோஸ், ரொம்ப பிரச்சனை அவருக்கு. என்ன எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஆமா சொல்றாங்க பசும்பாலும் முட்டையும் சாப்பிட சொல்றாங்க. நான் எங்க பசும்பால், அந்த பசும்பால் ஒரு நல்ல பசும்பாலை எங்க தேடி குடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர்கிட்ட யார்கிட்ட மாட்டு தொழுவம் வச்சு அதே பிசினஸ் ஊறி திளைத்த அந்த மைத்திரியம் அவர்கிட்ட யாருக்கு கொடுப்பா, கலப்படம் இல்லாத பசும்பால் யாருப்பா கொடுப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. நாகராஜன் சொல்றாரு. இவர் சொல்றாரு, என்னன்னே சொல்ற நீ, உனக்கு நாளையில இருந்து பசும்பால் அனுப்புறேன். இந்த பசும்பால் அனுப்புறதை பத்தி இல்ல, அந்நியார எவர் சொல்ற சொம்புல பாலை கறந்து வச்சிடறாங்க. அது எடுத்துட்டு போய் கொடுக்கறது இந்த இளம் பருதி போக மாட்டான். அதே போல அவங்க தம்பி அண்ணன் தம்பி யாருமே போக மாட்டாங்க. இங்கேருந்து அவ்வளவு தூரம் போறதுக்குள்ள எவ்வளவு களைப்பா இருக்குது. என்ன டெய்லி ஏதாவது ஒரு நாள் போகலாம், டெய்லி எப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னியா இல்லையா? நீ சொன்ன அம்மா வந்து பேசுறேன். அந்த அளவுக்கு சொல்லுவாரு. சொல்றதை கீப் அப் பண்ணணும். அந்த கீப் அப் பண்றது துணையாக இருந்தது யார்? தன்னுடைய கணவன் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறாரு தன்னுடைய நண்பருக்கு. சம்பந்தமே கிடையாது, அந்த நண்பருக்கும் அம்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது.
ஆனால் தன்னுடைய கணவன் கொடுத்த உறுதிமொழியை ப்ராமிஸை கீப் அப் பண்றதுக்கு ஒரு மனைவி இந்த அளவுக்கு கீழே இறங்கி தன்னுடைய பிள்ளைங்களை வருத்தி எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவான்னு சொல்லி கம்பல் பண்ணி டெய்லி கொண்டு போய் கொடுத்து அவர் உயிர் பிரிகிற வரை அந்த பசும்பாலும் முட்டையும் போய் சேர்ந்ததுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அண்ணன் எப்படி அவர் மீது பற்று வச்சாருங்கிறது நான் சொல்ல வரல. தாயாக இருந்த அன்னியார் உங்க மாமாவா? நாகராஜ் உங்களுக்கு மாமாவா? வெரி குட் வெரி குட், ரொம்ப நன்றி மேம். எப்படி மீனம்பாக்கம் நாகராஜ் அவர்கள் இப்படி அண்ணன் குடும்பத்தோடு மிக நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டதார். பம்மல் அழுத்தம் பத்தி சொல்லிட்டேன்ல. தேர்தல் வந்ததுல நீங்க துணைத் தலைவர் வந்துட்டு வேற யாரையும் போட்டீங்க. இது போல இந்த புத்தகத்துல நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த செய்திகளெல்லாம் சென்னையிலேருந்து டெல்லி போறதுக்குள்ள இவ்வளவு செய்தியை படித்தேன். 2வது புக்கு படிக்கவே இல்லை, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இந்த முதல் புக்கில் இருக்கிற செய்தி இது. 2வது புக்கு படிக்கல. அடுத்த தடவை இதே மாதிரி புக்கு ரிலீஸ் பண்ண 2வது புக்கை பற்றி நான் பேசலாம். ஆனால் எனக்கு பேச வேண்டிய பாரதி அதை பற்றியெல்லாம் பேசலை. அந்த காலத்தில் யாருப்பா கேட்டது? அந்த காலம்னா என்ன கேட்டாங்களா? என்னுடைய அருமை நண்பர் பாரதி அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துரைகளை இங்கே வழங்கினார். அவருக்கும் வைத்திய அவர்களுக்கும் 64 ஆண்டுகள் ஒரு தொடர்பு இருக்கிறது, நட்பு இருக்கிறது சொன்னால், எனக்கும் அண்ணன் வைத்திய அவர்களுக்கும் 54 ஆண்டுகள் தொடர்பு, 2 பேருக்கும் நட்பு இருக்கிறது. இந்த 2 உறவுகளும் நிச்சயமாக நீண்டகால் வாழ வேண்டும், வளர வேண்டும். எப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள் அதற்கு துணையாக இருக்கும் என்று கூறி, அன்பு தம்பி நம்முடைய இளம்பருதி அவர்கள் இன்றைக்கு இந்த புத்தகத்தை எழுதுறது வந்து பார்த்தா இது ரொம்ப சாதாரணமாக தொடக்கத்தில் இருக்கீங்க. இனிமேலும் எழுத வேண்டும். எழுதும் போது உங்களுடைய தந்தையாரை பற்றி இன்னும் விரிவுரையோடு நீங்கள் எழுதியாக வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக ஏற்புரையாற்ற புத்தகத்தின் ஆசிரியர் திரு மீயா வை இளம்பருதி அவர்களை அழைக்கிறேன். கழகம் எங்கள் அப்பாவுக்கு பெரிய நிகழ்ச்சி நடத்தும். அது ஒரு எதிர்கால நினைப்பு எனக்கு. நிச்சயமாக அவங்க வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அவங்க நடத்தி கொடுப்பாங்கன்ற பெருமை நிகழ்ச்சியோடு நான் இருக்கேன். நிச்சயம் எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஒன்று, இந்த இடத்துல நான் நடத்துறதுக்கு முக்கிய காரணம் 1961 65 இந்த குறிப்பிட்ட இந்த இடம் பஞ்சாயத்து அலுவலகம் எங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் பொது சேவை ஆற்றுவதற்கு பேருதவியாக இருந்த இந்த சுகம். என்னுடைய பெரியப்பா ஆரம்பித்து, என்னுடைய அப்பா ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நான் துணைத் தலைவராகி, என்னுடைய சகோதரன் வெங்கடேசன் துணைத் தலைவராகி, அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பாவுடைய பெரிய மகன் குணசேகரன் அவர்கள் தலைவராகி, இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த ஊரில் ஒரு 5 பேர் இந்த முக்கியமான பொறுப்பில் இந்த பஞ்சாயத்தில் இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் இந்த மீனம்பாக்கம் மீனம்பாக்கம் மக்கள் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த ஆதரவு, எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த ஆதரவு. அந்த நன்றியை நான் நினைக்கிற விஷயத்தில் ஒரு சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை மீனம்பாக்கத்தில் நடத்தணும் அப்படின்றதுக்காக இதை நடத்தியிருக்கேன். இதில் நிறைய தகவல்கள் நான் சொல்ல முடியல என்னால். எனக்கு கொஞ்சம் எழுதுறது ஒரு சாதாரண விஷயமாக சின்னதாக இருக்கும். எனக்கு வந்து அது ஒரு நடு சோம்பேறித்தனமும் இருக்குது எழுதுறதுலன்றதை நான் ஒத்துக்க தான் செய்யணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப சின்ன லெவலில் எழுதியிருக்கேன். இது அத்தனை பேருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு நல்கி இதை வந்து இந்த புத்தகத்தை இந்த வருங்கால இளைஞர்களில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் புத்தகத்தை பெறுபவர்கள் கூட இந்த காலத்து இளைஞர்கள் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் தமிழ் மாலரும் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் தம்பி சாய்க்கு ஜெயகாந்த் கையிலையும் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அவங்க மூலியமாக நம்முடைய இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் போய் அது சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த புத்தகத்தை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்த அத்துணை பேருக்கும், குறிப்பாக அண்ணன் என்னுடைய குடும்பத்துக்கு ஒருத்தராக இருந்தாலும் கூட அண்ணன் டிஆர் பாலு அவர்கள்
மிக பொறுமையாக என் புஸ்தகத்தை ஒரு முழு புத்தகத்தையும் படித்து முடித்து அதை பற்றி விலாவரியாக எனக்கு பேசியது என் வாழ்நாளில் மற்றொரு மகிழ்ச்சி. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் எல்லாத்துலையும் எழுதியிருந்தாலும் எதுலேயுமே நான் வருத்தமான பதிவோ அல்லது துன்பப்பட்ட பதிவோ ஜாஸ்தி எழுதுனதே கிடையாது. ஏன்னா இந்த துன்பங்களும் வருத்தங்களையும் உடனே மறந்துடணும்னு சொன்னது தான் எங்கள் அப்பாவை சொல்லி கொடுத்த எங்கள் பழக்கம். ஒவ்வொரு துளி நிலையும் எல்லாமே மகிழ்வு மகிழ்வு மகிழ்வு. இந்த மகிழ்ச்சியான தருணங்களை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த மகிழ்ச்சியான தருணங்களில் இதுவும் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான தருணமாக அமைச்சு கொடுத்த அத்தனை பேருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி.